இந்திய அரசியலமைப்பு டாபிக் 8 யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மத்திய அரசின் நிர்வாகிகள் பகுதி 1 த பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் எந்த ஆர்டிக்கல்லேருந்து வராங்கன்னா ஆர்டிகல் 52 to 62 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் 52 to 78 பார்ட் 4 குடியரசுத் தலைவர் தான் நம்ம ஹெட் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட் இந்திய மாநிலத்தோட ஹெட் நிர்வாகியின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா மூத்த குடிமகன் இவரை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக எலெக்ட் பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷனாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் 35 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் இங்கே உறுதிமொழி யார் மூலமாக உறுதிமொழி எடுத்துப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க மூலமாக வந்து உறுதிமொழி எடுத்துப்பாங்க பதவிக்காலம் 5 years ரீஎலெக்ஷன் நிற்கலாம் பதவி நீக்கம் இனிஷியேட்டட் இந்த பார்லிமெண்ட் அதாவது குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் எப்படி நடைபெறும் அப்படின்னா இன்கேஸ் அவர் மேலே குற்றம் இருந்தால் பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சமர்ப்பிக்கணும் அதை வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1/4 மெம்பர்ஸ் வந்து ஹவுஸ்ல இருக்கிற 1/4 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து 14 days ப்ரியராகவே வந்து நம்ம பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என் மேல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா அது தள்ளுபடியாயிடும் இல்லை நிரூபிக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு போகும் அங்கே போய் அங்கே 2/3 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்பர் ஹவுஸ்க்கு போகும் அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவரை வந்து நீக்கிடலாம் ஆனால் இது வரைக்கும் இண்டிபெண்ட்க்கு அப்புறம் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு குடியரசுத் தலைவரை கூட பதவி நீக்கம் பண்ணது கிடையாது ப்ரிவிலேஜஸ் இவங்களுக்கு சலுகை என்ன அப்படின்னா ஆர்டிகல் 361(1)A படி இவங்க எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லுங்கிற ஒரு அவசியம் இல்லை வேண்டியது இல்லை நாட் டு பி ஆன்சரபிள் டு எனி கோர்ட்